நீங்கள் உங்கள் பிள்ளைகளை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தினமும் ஒரு விசையாவது குடும்பமாய் ஒரு ஜெபத்தில் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கணும். அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கல, ஜெபம் பண்ணிட்டு போய் படுத்துக்கப்பா, ஜெபம் பண்ணிட்டு போய் வேலையை பாருப்பா, ஜெபம் பண்ணிட்டு போய் செல்லுப்பா. அதுவும் இப்போ இந்த லாக்டவுன் பீரியடாக இருக்கிறதுனால தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை தனியாக நீங்கள் வைக்காதிருங்கள். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிள்ளைகளுக்காக ஒரு தனி ரூம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, தனி ரூம். இது ஒரு மகனுக்கு இந்த ரூம், இது மகளுக்கு இந்த ரூம். மேலை நாடுகளிலே இருக்கிற பிள்ளைகள் ஏன் நிறைய பேருடைய பிள்ளைகள் கெட்டு போகிறாங்க அப்படின்னா, மேலை நாடுகளில் ஒரு வயசுக்கு வந்ததற்கு பிறகு அந்த பிள்ளைகளை அம்மா அப்பா கூட வைக்கவே மாட்டாங்க, கூட தூங்க வைக்க மாட்டாங்க, கூட சாப்பிட வைக்க மாட்டாங்க. அதற்கு பிறகு அவன் இஷ்டம் போல வாழ்ந்து அவன் படித்தா படிக்கலாம், வேலைக்கு போனால் வேலைக்கு போகலாம், அப்புறம் சம்பாதிச்சா அவன் வாழ்க்கையை பார்க்கணும். அதனால தான் மேலை நாடுகளிலே மிகப்பெரிய பாவம் தலைவிரித்து ஆடுகிறது. அங்கே இன்னைக்கு நீங்கள் நடக்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா மரணங்கள் அதிகமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா யாருக்குமே கடவுள் பயம் இல்லை, ஆண்டவருக்குள்ள பிள்ளைங்க இல்லை. காரணம் வேற எதுவுமே இல்லை, இந்த தனி அறை தாங்க காரணம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு தனி அறை என்று ஒன்று தேவையில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவருடைய திங்ஸை வைக்கிறதுக்கு, அவர்கள் கொஞ்ச நேரம் படிக்கிறதற்கு, அவங்க கொஞ்ச நேரம் தியானிக்கிறதற்கு அவர்களுக்கு ஒரு பிரைவேசி தேவை. அவர்களுக்கு அந்த பிரைவேசி கொடுங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற ரூமை அவங்க தாழ் போடுறதற்கு என்ன கேட்டால் நீங்கள் அனுமதிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. அப்பா அம்மா இருக்கிற வீட்டில் பாதுகாப்பாக இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பிள்ளை தாழ் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பையன் தாழ் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்றேன், எப்பொழுது தனி ஒரு ரூமுக்குள்ளாக ஒரு பிள்ளை கடந்து போகுதோ அப்பவே அவனுக்குள்ள தாய் தகப்பனை விட்டு பிரியும் போது சில நண்பர்கள், சில பொருட்கள் கிடைக்கிறாங்க. ஸோ நம்பர் 1, முதலாவதாக உங்கள் பிள்ளைகளுக்கு தனி அறை, தனி ரூம் கொடுக்கிறத நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. நான் சொல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்துருப்பீங்க நிறைய பேர். இப்போ உங்க பிள்ளைங்க தனி ரூம்ல தான் இருக்காங்க, நாளைக்கே உங்க பிள்ளைகளை பிரிச்சு நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக, இல்லப்பா நீ படுத்துக்கோ, ஆனா தாழ்படாத, நான் எப்பனாலும் வருவேன், நான் எப்பனாலும் பார்ப்பேன், உனக்காக ஒரு ஜெபம் பண்ணுவேன், உன் தலையில கை வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன், உனக்காக ப்ரேயர் பண்ண வேண்டியது இருக்குது, அதனால நீ ரூமை தாழ்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்க எடுத்து பக்குவமாய் அதை பிள்ளைகளுக்கு சொல்லி நீங்கள் எப்படியாவது அவர்களை உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள்.